بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இரவு நேர வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்துட்டாலே அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் அப்படின்னு அது வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய உரைகளில், ஜும்மாக்களில், ஆலிம்களில் எல்லாருமே நினைவுபடுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நாமளும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு முழுமையாக 100% இல்லாட்டியும் கூட மற்ற மாதங்களை விட கொஞ்சம் ரமலானில் கொஞ்சம் தயாரிப்பு நம்ம இடத்துல அதிகமாக இறைநெருக்கம், இபாதத்து அதெல்லாம் கொஞ்சம் கூடி இருக்கும். குறிப்பாக குர்ஆனுடைய விஷயம் குறித்து அதிகம் பேசப்படும். ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி பேசும்போதே அந்த வசனத்தை பேசாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம், அதில்தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிற, ஒ பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெல்ல தெளிவாக காட்டுகிற, ஒல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற அந்த குர்ஆன் இந்த ரமலான்ல தான் அருளப்பட்டுச்சு. அந்த ரமலானின் சிறப்பே திருக்குர்ஆன் அருளப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் திருக்குர்ஆனின் சிறப்பில் இருந்துதான் அது வெளிப்படுகிறது என்பது நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிற ஒரு எளிய உண்மை. அதனால நம்ம ரமலான்ல குர்ஆனோடு உண்டான தொடர்பு அதிகரிச்சிடும். இயல்பாகவே ஓரளவுக்கு மற்ற நாள்ல இருந்த அளவை விட கொஞ்சம் கூடுதலாக ரமலான்ல கொஞ்சம் குர்ஆனுடைய தொடர்பு அதிகரித்து தான் இருக்கும். நாமும் கூட நம்ம முந்தா நாள் பேசுகிற நேரத்தில் குர்ஆனுடைய தொடர்பின் வழியாக சில நெருக்கங்கள் கிடைக்கும், பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற முடியும், அப்படி எல்லாம் கூட நம்மளும் கூட சொல்லத்தான் செஞ்சோம். நம்ம தலைமுறையை குறை சொல்லும் போது, குர்ஆன்ல இருந்து நம்ம அந்நியமாயிட்டோங்கிறத சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. முந்தியெல்லாம் நாம மகரிபு தொழுதுட்டு அப்படியே முஸ்லீம்கள் இருக்கிற தெருக்கள் அப்படி நடந்து போனோம்னா வீட்டில் பெண்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்கும். இப்போம்லாம் ஒரு டிவி சத்தமும் நாடக சத்தமும் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. இது பரவலாக பேசப்படுற ஒரு விமர்சனம் தானே. இப்போ குர்ஆன் ஓதப்படுதல் என்பது பரவலாகவே இருக்கிறது. போன தலைமுறையிலும் இருந்துச்சு, அதுக்கு முந்தின தலைமுறையும் இருந்துச்சு, தொடர்ச்சியாக அது இருந்து கொண்டே தான் இருக்கிறது, இன்றைக்கும் அது இருக்கிறது. குர்ஆனோடு தொடர்பு என்று சொன்ன உடனே இப்போ நாம பிள்ளைங்களுக்கு குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். சின்ன வயசுலேயே மக்தப் மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்படி மதரசாக்கள் இல்லாத இடத்துல சில பேர் கேர் எடுத்து தனியாக ஆலிம்களை அதுக்குன்னு டியூஷனுக்கெல்லாம் அமர்த்தி குர்ஆன் சொல்லி கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் இப்போ இந்த குர்ஆனோடு தொடர்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் நினைவில் வருவதும், நாம் எல்லோரும் தொடர்பில் இருப்பதும் முதல் நிலையில் எது இருக்கிறது அப்படின்னு கேட்டால் குர்ஆனை ஓதுதல் என்பது இருக்கிறது. இதுதான் முதல் நிலையில் இருக்கிறது. முதல் நிலை இதுதான், நடுநிலை இதுதான், உயர்நிலை இதுதான், கிட்டத்தட்ட கடைசி நிலையும் இதுதான். குர்ஆனோடு தொடர்புன்னு சொன்னாலே குர்ஆனை ஓதுதல் அப்படிங்கிற லெவல்ல தான் வச்சிருக்கோம் நாம. ஆனா உண்மையில நாம குர்ஆனால் கிடைக்கிற பலாபலன்கள், குர்ஆனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், குர்ஆன் ஏற்படுத்திய புரட்சிகள், குர்ஆன் இந்த உலகத்திற்கு வழங்கிய கொடைகள் என்றெல்லாம் வரலாறுகள்ல படிக்கிறோம், பேசுறது கேட்கிறோம்ல, அது எல்லாமே இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க இதனால கிடைக்கும் நீங்க யாராவது நம்புறீங்களா? இப்ப நாம எழுத்து தொடர்ந்து அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் அப்படின்னு ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ ஒரு ஜுஸோ ரெண்டு ஜுஸோ ஒரு கத்தா ரெண்டு கத்தா பரவாயில்ல அதெல்லாம் இருக்கும். நான் 2 கத்தை முடிச்சிட்டேன், என் புள்ள 3 கத்தை முடிச்சுட்டான், நீ எத்தனை 1 தான் முடிச்சிருக்கு, 1 கூட முடிக்கல, நான் இந்த வருஷம் ரொம்ப வேலையா போச்சு அப்படிலாம் பேசிக்கிறோமே. இந்த கத்தத்தினாலதான் இந்த புரட்சிகள், இந்த மாற்றங்கள், இந்த முன்னேற்றங்கள், இந்த வாழ்க்கையினுடைய விழுமி எல்லாமே இதனால் ஏற்பட்டுச்சுன்னு யாராவது நம்புனீங்கன்னா, அப்படி நம்புற மக்கள் இருக்கிறாங்க, அப்படி யாராவது நம்புனீங்கன்னா அந்த நம்பிக்கை அளிச்சிருங்க. ஏன்னா இதனால் ஏற்படலை. இன்னும் சொல்ல போனா இதுக்காக குர்ஆன் அருளப்படவுமே இல்லை. குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை இது என்னுடைய சப்டிவிஷன் சொல்லலாம், ஒரு துணை. இதனால் கிடைக்க வேண்டிய பலாபலம், ஒரு விஷயத்துல ஒரு தொழில் செய்யறோம்னா அந்த தொழில பல பலங்கள் நமக்கு கிடைக்கக்கூடும். மெயின் ஒன்று இருக்கு, துணைன்னு இருக்கு. ஒரு மளிகை கடைக்காரர் வச்சிருக்கிறாரு, மளிகை கடை வச்சு அவர் மளிகை கடைன்னு வச்சாருன்னா அதுல பருப்பு வச்சு, சர்க்கரையை வச்சு, வேற வேற பொருட்களை வச்சு அதை விற்பனை செஞ்சு அதுல லாபத்தை பார்ப்பாரு. அப்படி வர்ற நேரத்தில் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கம்பெனிக்காரனா கொடுத்த சாமான் கொடுக்கும்போது அட்டைப்பட்டியா வந்துருக்கும், அதெல்லாம் ஒரு குடோனில் சேர்த்து வச்சிருப்பார்.
ஒரு 4 மாசம் கழிச்சு போடும்போது அது ஒரு 2000 ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும். வந்த சாக்கை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாரு. அது ஒரு 6 மாசம் கழிச்சு கொடுக்கும்போது அது ஒரு 1000 ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும். இப்போ மளிகை கடைக்காரரு மளிகை கடையில எனக்கு அட்டையை வித்து சம்பாதிச்சா போதும்னு மளிகை கடை நடத்தினாருன்னா வேற எந்த சம்பாத்தி அது அவர் மளிகை கடைக்காரன்னு சொல்லுவோமா? அவர் அட்டைப்பெட்டி விற்கிற அந்த பழைய அட்டைப்பெட்டிக்காரன்னு அர்த்தம். சாக்கை வச்சு எனக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சாருன்னா நீ மளிகை கடைக்காரர் இல்ல, நீ இந்த சூப்பர் மார்க்கெட் சரியான இல்ல, நீ கடைக்கடையா போய் சாக்கு எடுத்துட்டு வந்து சாக்கு விற்கிறதுக்கு தான் லாய்க்கே தவிர நீ இதுக்குரியவள் இல்லை. அதுக்காக நீ சாக்கு விற்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, அட்டைப்பெட்டி விற்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அது இதுல இருந்து கிடைக்கிற ஒரு உப பொருள், உப லாபம். உன்னுடைய முக்கியமான லாபத்தை விட்டுட்டு வாங்கி வைக்க வேண்டிய பொருளை வாங்கி வைக்காம அப்படியே நீ சாக்கு மேலே குறியா இருந்தா கூட ஒரு கட்டத்துல சாக்கு உனக்கு சேராது. ஏன்? மெயினா சரக்கு வாங்கி வச்சாதானே சாக்கு வரும். கம்பெனிக்காரன் பொருட்களை வாங்குறதுல அட்டைப்பெட்டி வரும். அப்ப நீ கடையில பூரா காலையை வச்சு அட்டத்தை பூரா காலையை வச்சு எங்க இருந்து அட்டை வரும்? அட்டையும் வராது, சாக்கு வராது, ஒண்ணு வராம போயிடும். அப்ப இதன் மீது கவனம் வைத்தால் கூட அதன் மீது கவனம் வைத்தால் மட்டும்தான் இது நமக்கு கிடைக்க முடியும். அந்த அடிப்படையில் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது இந்த குர்ஆனை ஓதுதல் என்று சொல்லப்படுகிற இந்த பழக்கம் இருக்கிறது, இது குறித்து குர்ஆன் வலியுறுத்தி இருக்கிறதா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா திருமறை குர்ஆன்ல எந்த இடத்திலையும் குர்ஆன் ஓதுதலை பொருள் புரியாமல் ஓதுகிற இந்த வெறும் ஓதுதலை குறித்து குர்ஆன் பேசியதாக தெரியவில்லை. நபிமொழிகளில் 1, 2 அந்த மாதிரி கருத்தை தரக்கூடிய செய்திகள் ஒன்றொன்று அங்கங்க இருக்கிறத பார்க்கிறோம். அதை தாண்டி குர்ஆன் அருளப்பட்டதாக பேசப்படுகிற செய்திகள் எல்லாமே இதை தாண்டி அடுத்த ஸ்டெப்பை தான் பேசுது. குர்ஆன் அருளப்பட்டது ஏன், ஒரு காரியம் எந்த நோக்கத்திற்காக வைக்கப்பட்டுச்சு அந்த நோக்கத்தை ஃபர்ஸ்ட் செய்யணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தது செய்யணும். அருளப்பட்டது ஏன், என்ன நோக்கத்துக்கு தரப்பட்டுச்சு. அதிகபட்சமா நீங்க குர்ஆனை படிக்கிறது, குர்ஆனை மனப்பாடம் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் இந்த நினைவுல இருந்து சொல்றதா இருந்தா, இது பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொல்றது, நினைவுல இருந்து சொல்றதா இருந்தா தொழுகையில திருக்குர்ஆன் ஓதுவதற்கு உங்களுக்கு அது பயன்படும். அதை தாண்டி இந்த வாசித்தலும் இந்த மனனமிடுதலும் வேறு எந்த கட்டங்களில் பயன்படுகிறது என்று பார்த்தால் வெறும் வாசிப்பு வெறும் மனனம் என்பது வேற எந்த இடத்துல பயன்படுற மாதிரியே தெரியல. அப்ப வேற எதுக்கு தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு? திருக்குர்ஆனை திறந்து பார்த்தா இந்த குர்ஆன் ஏன் அருளப்பட்டதுன்னு பல இடத்துல திரும்ப திரும்ப வெவ்வேறு வசனங்கள்ல வெவ்வேறு வார்த்தைகள்ல நான் பேசுறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்கும் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்கும், பரக்கத் பொருந்திய இந்த வேதத்தை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம். ஏன் அருளி இருக்கிறோம்? லியதப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காகவும், வலியததக்கர உலுல் அல்பாப், அறிவுடைய மக்கள் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காகவும் இந்த திருமறை குர்ஆனை நாம் அருளி இருக்கிறோம். திருக்குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கம் சிந்தனைக்கு, வாசிப்பதற்கு கூட இல்லையா, வாசித்தலை கடந்தது சிந்தனை என்பது. வாசிப்பின் வழியாக கூட சிந்தனை பெற முடியாது. வாசிப்பு நீங்க மொழிபெயர்ப்பு வாசிக்கும் கூட இப்படி புரட்டி வச்சு நீங்க 10 பக்கம் வாசிக்கலாம். இன்னைக்கு நீங்க 10 பக்கம் 20 பக்கம் வாசிக்கலாம். ஆனால் அந்த 20 பக்கத்துல எத்தனை வரிகள், எத்தனை வசனங்கள், எத்தனை செய்திகள் உங்கள் சிந்தனையை தொட்டது, எதுல நின்று ஆய்வு செஞ்சீங்க, எதை நீங்க யோசிச்சீங்க, ஏதோ உங்க வாழ்க்கையோட இது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையில எதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க. அப்படி நீங்க செய்யலாட்டி வந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றல அர்த்தம். குர்ஆனோடு ஒரு தொடர்பும் இல்லை. நீங்க டெய்லி எடுத்து குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கலாம், வந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றவே இல்லைன்னு அர்த்தம். இந்த கருத்தை பல்வேறு இடங்கள்ல நான் சொல்றேன். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தெளிவுபடுத்தப்பட்ட இந்த வேதம், ஆயாத்துஹு வேதத்துடைய வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனன் அரபியன், அரபி மொழியிலே தெளிவுபடுத்தப்பட்ட வேதமாக இந்த வேதம் வந்திருக்கிறது. லஅல்லக்கும் தஅக்கிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக. சும்மா நீ படிச்சுட்டு போறதுக்காண்டி வரல, இதை தந்தது எதுக்குன்னு கேட்டா தெளிவா, ஒன்னொன்னையும் தெளிவா எல்லாம் பிக்சர் கிளியரா இருக்கு. அப்படி எல்லாம் பெருசா டவுட்டுக்கு சந்தேகத்துக்கு வேலை தான் கிடையாது. அப்படி 1-2 ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு ஒரு கைடை கொடுத்து அனுப்பிட்டேன். அந்த கைடு உனக்கு கைட் பண்ணிடுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய கைடை பார்த்து, ரசூலா கொடுக்குற கைடை பார்த்து நீ அது கூடுதல் குறைவா இருக்கிற உனக்கு தேவைப்படுகிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த குர்ஆனை அருளி இருக்கிறோம் நீங்கள் சிந்திப்பதற்காக. எத்தனை வசனங்கள் என்னை கூட வந்தாங்க. சூரா யூசுஃப்ல அது என்ன வசனமா ஆரம்பத்துல, அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅக்கிலூன். அரபி மொழியிலே இந்த வேதத்தை நாம் உமக்கு அருளி, இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம் அருளி இருக்கிறோம். லஅல்லக்கும் தஅக்கிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக. குர்ஆன் அருளப்பட்டதற்கான காரணங்களை, நோக்கங்களை பற்றி பேசுகிற பொழுது எல்லா இடமுமே குர்ஆன் சிந்தனைக்குரியது. நான் ரொம்ப எளிய முறையில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணத்தை சொல்றதா இருந்தா,
அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? இந்த வசனம் தெரியாம ஒரு 5 வருஷத்துக்கு இடையில பயான் கேட்ட ஆட்களே இருக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி பயான் கூட்டங்கள்ல அல்லது யூடியூப்கள்ல பேஸ்புக்ல பயான்களை கேட்கிற ஆட்களா இருந்திருந்தா இந்த வசனம் உங்க காதுல படாம கேட்காம இருந்தே இருக்காது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளத்தில் பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள் அமர்ந்து இந்த திருக்குர்ஆனை சிந்திப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? இதான் நம்முடைய கேள்வி. சிந்திப்பதற்கு நீங்க பயன்படுத்தலாது, நீங்க குர்ஆனும் தொடவே இல்லை, குர்ஆனை படிக்கவே இல்லை. படிக்கிறதுனால அப்படி படிச்சாதான் படிக்கிறார். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் சொன்னா அல்லாஹ் இந்த மூமின்களை பத்தி பேசுறான். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, நாம யாருக்கு இந்த வேதத்தை கொடுத்தோமோ அவங்க அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள். உலாய்க்க யூமினூன பிஹி, அவர்களே அதை நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாய்க்க யூமினூன பிஹி, ஓத வேண்டிய முறைப்படி. ஓதுறதுன்னா அந்த முறைப்படி தானே ஓத முடியும். ஓத வேண்டிய முறைன்னு தனியாக சொல்ல தேவையில்லை. இது ஓதுனா இப்ப தமிழ் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்து வாசி அப்படின்னா வாசிக்க வேண்டிய முறைகள் என்ன இருக்கு? தமிழை கரெக்டா வாசிக்க தெரிஞ்சவன் வாசிக்க வேண்டிய முறைப்படி தான் வாசிப்பான். தமிழை வாசிக்க தெரியாதவன் வாசிக்க திணறிட்டு உட்கார்ந்துருப்பான். எந்த மொழியா இருந்தாலும் வாசினாலே முறை, அந்த முறை தெரிஞ்சவனால தான் வாசிக்க முடியும். ஆனா இங்க அல்லாஹ் எதுக்கு தேவையில்லாம இன்னொரு வார்த்தையை போட்ட, தேவையில்லாம போட்டான். எத்துல் உணவு, யார் அதை ஓதினார்களோ அப்படின்னு முடிக்க வேண்டியதானே. யார் ஓதினார்களோ அவர்களே நம்பியவர்கள் சொல்லல. எத்துல் உணவு ஹக்கத்திலாவத்தி, அதை ஓத வேண்டிய முறைப்படி யார் ஓதினார்களோ அவர்களே அதை நம்பியவர்கள். ஓத வேண்டிய முறைப்படி நம்பலாட்டி நீ வேதத்தை நம்பலன்னு அர்த்தம். இப்ப நாம குர்ஆனை நம்பி இருக்கமா இல்லையா? இது நமக்கான கேள்வி. நான் குர்ஆனை நம்பி இருக்கேன், இல்ல நம்பிட்டேன், இந்த வாயில சொல்றேன், அல்லாட்ட எடுப்படாது, ஏன்ட்ட எடுப்படும், உங்கள்கிட்ட எடுப்படும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கலாம், நம்பிட்டோம், அவரும் நம்பிக்கையாளர் தான், இவர் நம்பிக்கையாளர் தான். அப்படியெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு ஆர்டர் வச்சுட்டான், என் வேதத்தை ஓதுற முறைப்படி அவன் ஓதுறானோ அவனைத்தான் நான் நம்பிக்கையாளன்னு ஏத்துக்குவேன். இல்லாட்டி அவன் இந்த வேதத்தை நம்பல, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த வேதம் நம்பலன்னு அப்படியே அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு வேதம் அவசியம் என்றால் அந்த வேதம் எப்படி உங்களை விடுவிக்கும் பாவங்களில் இருந்து? அதை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாவங்களில் இருந்து விடுதலையை பெற்று தரும். இல்லாட்டி அந்த பாவங்கள் எல்லாம் விடுதலை பெற்று தரவே தர. சும்மா அது ஒரு மந்திரம் சொல்லுவேன். இன்னும் சொல்லலாம், அந்த ஓதுதல்ங்கிறோம்ல, இப்ப நம்ம அந்த சொல்லையே மாற்ற வேண்டியது இருக்கிறது. தமிழ்ல அந்த சொல் நல்ல ஆழமான சொல். பெரும்பாலும் இந்த சொல் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா இந்த பிராமண சமூகத்திலிருந்து வந்துச்சு. அதனால மந்திரம் ஓதுறதும்பாங்க. அங்குள்ள அந்த அந்த புரோகிதர்களுக்கு ஓதுவார்னு பேர் வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த மந்திரம் ஓதுதல்ங்கிறது என்ன அடிப்படையில் வந்துச்சுன்னு பார்த்தா, ஓதுதல் என்பது வெறும் வாசித்தலுக்கு வாசிப்புன்னு சொல்லிடுவாங்க. ஓதுதல்ங்கிறது கருத்தாழம் மிக்க டென்சிட்டியான அடர்த்தியான விஷயங்கள் கொண்டிருக்கிற ஒன்றை படிப்பதற்கு பேர் தான் ஓதுதல் வச்சான். டென்சிட்டியான உள்ளதை மத்தவ படிச்ச மாதிரி படிச்சிட முடியாதுப்பா, அது ஓதணும். ஓதணும்னா ரொம்ப கவனத்தோட ரொம்ப ஈடுபாட்டோட பார்த்தாலும் அது புரியும். அப்படி நீ சிந்திச்சா மட்டும்தான் அதனுடைய பயன்களை நீ அனுபவிக்க முடியும் என்று சொல்லப்படுகிற விஷயங்களுக்கு தான் அவன் ஓதுதல்லே வச்சான். கிட்டத்தட்ட நம்மளும் அதே மாதிரி தானே சொல்றோம். திருக்குர்ஆன் அப்படி பார்க்க வெறுமனை பார்க்காத, டென்சிட்டி ஆழமானது. மேலோட்டமா பார்த்தா ஒண்ணு தெரியும், நல்ல கூர்ந்து பண்ணிட்டா வேற ஒண்ணு தெரியும், இன்னும் கவனிச்சா இன்னும் தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ கவனிக்க கவனிக்க பார்க்க பார்க்க உனக்கு ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு அடர்த்தி உள்ளுக்குள்ள இருக்குது. அப்படிப்பட்ட ஒன்று என்கிற காரணத்தினால் திருமறை குர்ஆனை ஓதுதல் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த ஓதுதல் சாதாரண வாசித்தல் என்கிற அர்த்தம் கூட இல்லாம போயிடுச்சு. வாசிக்கும் போதாவது புரியும். புக்கை படிச்சியா, படின்னு சொன்னா கூட புரியும். அந்த புக்கை எடுத்து படி அப்படி சொன்னா கூட குர்ஆன் எடுத்து படின்னு சொல்லும் போது தமிழை படிக்க சொல்றாங்க போல நினைச்சுக்குவான். குறைஞ்சபட்சம் அப்படியே இருக்கும். இப்ப குர்ஆன் ஓதுன்னு சொன்ன உடனே பொருளே புரியாம அர்த்தமே விளங்காம அந்த லெவலுக்கு வந்துட்டோமா இல்லையா? ஓதுதல் எவ்வளவு அடர்த்தியான டென்சிட்டியான விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. மிக சாதாரணத்தை விட சாதாரணம். அந்த லெவலுக்கு நம்ம கீழே இறக்கி விட்டோமே. திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு என்ன மாதிரி இருக்காது? அருளப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றலாம், வேற எதுக்கு அது? இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் திருக்குர்ஆனை பத்தி சொல்லும்போது இப்படி சொல்றான், திப்யானல் லிகுல்லி ஷை வனஸல்னா அலைக்கல் கிதாப, இந்த வேதத்தை நபியே உமக்கு நாம் அருளி இருக்கிறோம். திப்யானல் லிகுல்லி ஷை, எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக. இன்னொரு இடத்துல சொல்றான், வ குல்ல ஷைஇன் ஃபஸல்னாஹு தஃசீலா, எல்லா விஷயத்தையும் தெள்ள தெளிவாக விளக்கி இருக்கிறோம்.
எல்லா விஷயத்தையும் தெளிவா விளக்கணும்னா எல்லா விஷயம்னா என்ன விஷயமா எல்லா விஷயங்கிற சொல்லுக்குள்ள விளக்கமே நீங்க சொல்ல அதெல்லாம் வரையறுத்து சொல்ல எல்லாம்னா எல்லாம் முடிஞ்சு. இப்ப நம்ம எல்லாம்னு சொல்றதுக்கும் அல்லாஹ் எல்லாம்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம 4 விஷயத்தை சொல்லிட்டு எல்லாம்ன்றோம், அந்த 4 தான் அதுக்கு அர்த்தம். ஒரு 10 விஷயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாம்ன்றோம், அந்த 10 தான் அதுக்குள்ள அர்த்தம். ஆனா அல்லாஹ் சொல்ற எல்லாமுக்கு எல்லாம் எல்லையே கிடையாது. நீங்க எதை பத்தி பேசுனா அது அதுக்குள்ளதான். உயிரினங்களை பத்தி பேசுனா அதுதான், வாழ்க்கையை பத்தி பேசுனா அதுதான், மூத்த பத்தி பேசுனா அதுதான், பிறப்பை பத்தி பேசுனா அதுதான், ஆரோக்கியத்தை பத்தி பேசுனா அதுதான், மரங்களை பத்தி பேசுனா அதுதான், மலைகளை பத்தி பேசுனா அதுதான், படைப்பாளரை பத்தி பேசுனா அதுதான், தெய்வங்களை பத்தி பேசுனா அதுதான், பொய்யை பத்தி பேசுனா அதுதான், உண்மையை பத்தி பேசுனா அதுதான், வாக்குறுதியை பத்தி பேசுனா அதுதான், வாழ்க்கையை பத்தி பேசுனா அது எதை பத்தி என்ன வேணாலும் சொல்லு. எறும்பை பத்தி பேசுனா அதுதான். குள்ள செய்யும் எல்லாவற்றையும் திவ்யாளி குள்ளிசை எல்லாவற்றையும் ஒவ்வொரு பொருளையும் ஒன்னையும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல அப்படி அந்த ஒன்னு நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா அந்த லிஸ்ட் மட்டுமே குர்ஆன் மாதிரி ஒரு 150 குர்ஆன் வேணும். லிஸ்ட் மட்டுமே, அது விவரம்லாம் தேவையில்லை. ஒன்னு இருக்குல்ல, மனிதர்களை பற்றி, எறும்புகளை பற்றி, குதிரைகளை பற்றி, ஒட்டகத்தை பற்றி, காட்டுவாசிகளை பற்றி, முந்தைய வரலாற்றை பற்றி, பின்னால் வர இருக்கிறதை பற்றி, இப்படி அதை பற்றி இதை பற்றி நம்பர் போட்டு சும்மா போய் லெட்டர்ல வெறுமனே அந்த பட்டியல் மட்டும் போடுங்க. அந்த பட்டியல் மட்டும் போட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு 150 குர்ஆன் எழுதினாலும் அந்த பட்டியல் முடியாது. ஏன்னா உலகம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு மேட்டர் இருக்குது, அவ்வளவு தலைப்பு இருக்குது, அவ்வளவு தகவல் இருக்கு. அவ்வளவு செய்திகளுக்கு உரியத இந்த ஒத்த குர்ஆனுக்குள்ள எப்படி இருக்கும்? அதுல 150 ஒரு பங்கு கூட இல்ல. அந்த பட்டியலுடைய அளவு கூட குர்ஆன் இல்ல. பட்டியல் அளவு கூட இல்லாத அந்த குர்ஆனுக்குள்ள அந்த பட்டியலை பற்றி எல்லாம் விவரம் இருக்குது, உள்ள எல்லா செய்தியும் இருக்குன்னா எப்படி நம்புறது? அறிவாளியா நம்ப முடியுமா? அது மிகைப்படுத்தி சொல்லிருக்காங்கப்பா. குர்ஆன் ரொம்ப முக்கியமானதுன்றதுக்காக, குர்ஆன் ரொம்ப புனிதமானதுன்றதுக்காக, குர்ஆன் மனிதர்களுக்கு நல்லா எல்லா விஷயத்தையும் நல்ல வாழ்க்கை வாழ்றது எப்படின்னு சொல்லி தருதுல, அதுக்காக வேண்டி அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதை உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அல்லாஹ் குள்ள செய்யண்டான். இப்ப இந்த குள்ள செய்யல லிஸ்டுக்கு கூட பத்தாது. இந்த குர்ஆனுடைய சைஸ் எழுத, இந்த குர்ஆனுடைய சைஸ் இருக்க, அந்த குள்ள செய் என்ன எத்தனை செய் இருக்குன்னு சொல்லிட்டு குள்ள செய்ய நாம லிஸ்ட் போட ஆரம்பிச்சோம்னா அந்த லிஸ்டுக்கு கூட இது பத்தாது. வெறும் லிஸ்ட பத்தி அல்லாஹ் பேசல, அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய படைப்பு, அதனுடைய நோக்கம், அதனுடைய இறப்பு, அவனுக்கும் படைப்பாளனுக்கும் உள்ள சம்பந்தம் எல்லாத்தையும் பேசுகிறது. மனுஷனாகிய நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் பேசுது. ஆனா அந்த லிஸ்ட் கூட பத்தாத ஒரு புத்தகம் ஒட்டுமொத்த அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு உயிரோடு நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விலங்கோடு நமக்கு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை முறை குறித்த ஒரு மொத்த தொகுப்பையும் எப்படி இதன் வழியாக தர முடியும்? இது உள்ளுக்குள்ள அவ்வளோ மேட், எல்லா மேட்டுக்கும் இருக்கு. எல்லா மேட்டுக்கும் போதுமான அளவுக்கு பேஜ் இல்லைங்க. ஒரு சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சயின்ஸை பத்தி 1000 புக்கு எழுதலாம், அவ்வளவு மேட் இருக்குது. ஆனா இது சயின்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றதுக்கு இந்த புத்தகம் பத்தாது. ஆனா சயின்ஸை பத்தி குள்ள செய்யும் எல்லாம் இருக்கு, பயாலஜி எல்லாம் இருக்கு, சைக்காலஜி எல்லாம் இருக்கு, ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு, பிசிக்ஸ் எல்லாம் இருக்கு, மேக்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் பத்தாதப்பா. இது எப்படி அல்லாஹ் சொன்னான்? இது இப்படி எடுத்துக்குவோமா? என் கேள்விதான், இப்படி எடுத்துக்குவோமா? அது மிகைப்படுத்தி சில விஷயத்தை அப்படி சொல்லுவோம்ல, அதனுடைய சிறப்பு காரணம் சொல்லுவோம்ல, அப்படித்தான் அல்லாஹ் அப்படி சொல்லிட்டான் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அது உள்ள இருக்கு. அதை எல்லாத்தையும் விழாவாரியா வார்த்தையா அல்லாஹ் விளக்கல, வார்த்தைக்கு உள்ள வச்சிருக்கான். வார்த்தையா விளக்குறது இல்ல, வார்த்தைக்கு உள்ள வச்சிருக்கான்.
வார்த்தைகளை வாசித்தல் ஒன்று, வார்த்தைகளுக்குள்ளால் இருக்கிற விஷயங்களை வாசித்தல் ஒன்று. வார்த்தைகளை வாசித்தல் ஒன்று, வார்த்தைகளுக்கு உள்ளால் இருக்கிற செய்திகளை வாசித்தல் ஒன்று. அன்னைக்கு ஒரு 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 கதை ஒன்று, ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கான கதை புத்தகத்தை ஒன்று படித்தேன். அப்போ அந்த கதை புக்கு வந்து ஒருத்தருடைய ஒரு பெரியவருடைய திருமணத்திலிருந்து ஆரம்பிக்குது. மூசாபாய் வயது 42. அவருடைய 3வது மனைவியின் மரணத்தில் மிகுந்த கவலையோடு அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 கதை அப்படியே போகுது, பின்னாடி மேட்டு போகுது. இப்ப இந்த நான் முதல் சொன்ன இந்த வரியில உங்களுக்கு என்ன விளங்குது? இப்ப சொன்னோம்ல, மூசாபாய் அவருடைய 3வது மனைவியின் மரணத்துல ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருந்தாரு. ஓகேயா? இவ்வளவுதான் வரி, இவ்வளவுதான் சொல்லுது வரி. அல்லாஹ் இது யார் படிக்கிற புத்தகம்? பெரியவங்க படிக்கிற புத்தகம் இல்ல, குழந்தைங்க படிக்கிற புத்தகம். குழந்தைங்க படிக்கிற புத்தகத்துல வரி சொல்வது ஒரு செய்தி. ஒரு துன்பத்தில் இருந்திருக்காரு மனுஷன், கவலையில் இருக்காரு போல இருக்கு, அம்மா மௌத்தா போனா கவலை தானே வரும் அப்படின்றது வரி சொல்லுகிற செய்தி. வரிகளுக்கு உள்ள சொல்ற செய்தி என்ன? பாய் மாறலாம் 1க்கு 3 தெரியுதா? வரியில இல்லை. இது வரியிலையா இருக்கு? முஸ்லிம்கள் பாய்மார்கள் 3 கல்யாணம் முடிப்பார்கள், 4 கல்யாணம் வரிக்குள்ளே இருக்கு? வரியில இல்ல, ஆனா உள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. வரிகளில் இல்லை, வரிகளுக்கு உள்ளே இருக்கிறது. அந்த மாதிரி அல்லாஹ் எல்லாத்தையும் வரியில வைக்கல, வரிகளையும் வச்சிருக்கான், வரி அல்லாம வரிக்கு உள்ளே வச்சிருக்கான். இந்த வரிக்கு உள்ளது எப்படி இருக்கும்? நீ இப்படி வாசிச்சுட்டு போனா தெரியாது, வரி மட்டும் தான் தெரியும். வாசிச்சுட்டு அங்க நிக்கணும். இப்ப நான் கதையை சொன்ன உடனே வந்திருக்கா, சொல்லிட்டு 1 நிமிஷம் நிக்கும்போது வருதுல ஆமல அப்படின்னு வருது இல்ல. இந்த ஆமல்ல எப்படி வந்துச்சு? நான் சொல்லிட்டு கடை கொண்டு போயிருந்தோம்னா வந்திருக்காது. கதையை ஃபுல்லா சொல்லி முடிச்சிருந்தா கூட வந்திருக்காது. இந்த ஒரு வரியை சொல்லிட்டு நிப்பாட்டணும்ல, நின்ன உடனே அப்பதான் வருது, ஓ ஆமல இது உள்ளுக்குள் மேட்டு இருக்குல்ல. அதுக்குத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப என்ன சொல்றான்? சிந்திச்சு பாரு, சிந்திச்சு பாரு, சிந்திச்சு பாரு, சிந்திச்சு பாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் சிந்திச்சு பாரு. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம், நம்ம ஊர் இருக்குது, நம்ம ஊருடைய கலாச்சாரம் இருக்குது, இங்க உள்ள ஒரு பண்பாடு இருக்குது, இங்க உள்ள ஒரு மொழி இருக்குது, இங்க உள்ள பயன்பாட்டு பொருட்கள் இருக்கிறது, இங்கே தேவைப்படக்கூடிய வழிகாட்டுதல் என்ன, அது அதுக்குள்ள இருக்குது. அது எங்க கிடைக்கி? நீ சிந்திச்சு பாரு இருக்குது. அரபு நாட்டுக்கு போ, அங்க தனி, அவனுடைய உணவு பழக்க வழக்கம் தனி, அவனுடைய குடும்ப வாழ்க்கை தனி, அவனுடைய திருமண சட்டம் தனி, அவனுடைய பிள்ளை வளர்ப்பு தனி, அவனுக்கு வேற சில போதனைகள் தேவைப்படுகிறது. அது இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அது அவன் படிச்சு பார்க்கணும், அவனுக்கு தெரியும். அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அந்த சூழல்ல இருந்துகிட்டு, அதனாலதான் நீங்க குர்ஆன் தஃப்சீர்களை அதனுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதப்பட்ட வரலாறுகள் இருக்குல்ல, ஒவ்வொரு தஃப்சீரும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். ஒவ்வொரு தஃப்சீரிலும் ஒவ்வொரு செய்திகள் தூக்கலா இருக்கும். சில பேருடைய தஃப்சீர் எழுதின்னு வச்சுக்கோங்க, சில குறிப்பிட்ட விஷயங்கள் அரசாங்கத்தை பற்றி, அரசாங்கத்தினுடைய அநியாயங்களை பற்றி, அதனை எதிர்ப்பதை பற்றி மொழிபெயர்த்து அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அதை அதிகமா சாடி சில தஃப்சீர்கள் இருக்கும். சில தஃப்சீர்கள் அஹ்லாக்குகளை பற்றி, நற்குணங்களை பற்றி, அதை பற்றி அதுமிடையே சில தஃப்சீர்கள் இருக்கும். எந்த வசனத்துக்கு எடுத்தாலும் அவருடைய பார்வை முழுக்க அதை குறித்தே விளக்கம் கொடுத்துக்கிட்டே வருவார். சில தஃப்சீர்கள்ல ஷிர்க் பித்அத்துகளை பற்றி, இப்ப நாம வாழக்கூடிய சூழலாம் அதுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள். இங்க தஃப்சீர் பண்ணக்கூடிய ஆளுடைய தஃப்சீர் எடுத்து பாத்தீங்கன்னா, இங்க தெய்வங்களை பற்றி, கற்பனை வழிபாடுகளை பற்றி, மக்கள் மூட நம்பிக்கைகள் மூழ்குவதை பற்றி. ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற இந்த பூமியில ஒரு சுத்தி இருக்கிற மக்கள்லாம் அப்படியே மூட நம்பிக்கையில மூழ்கி நிக்கிறாங்க. 2 நாள் 3 நாள் கீழே இறங்குனீங்கன்னா போதும், வாசல்ல என்ன நடந்துட்டு இருந்துச்சு, பூரா அளவு குத்தி மக்கள் நின்னாங்க. பார்ப்பதற்கே வேதனையா இருந்துச்சு. அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற சமூகத்தில் வாழ்ற ஒரு முஸ்லீம், ஒரு முஃபஸ்ஸிர், ஒரு தஃப்சீர் எழுதக்கூடியவர் எப்படி எழுதுவாரு? இந்த வசனத்துல இருந்து அந்த கருத்து கிடைக்குதா, அதை அடிக்கோடிடுவார். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் ரொம்ப தப்பு, இதை இறைவன் ரொம்ப கண்டிக்கிறான். அரபு நாட்டில் உட்கார்ந்து இருக்கிறது அது தோணவே தோணாது. அவர் கலாச்சாரத்தில் என்ன மூட நம்பிக்கை அதான் தோணும், இவருக்கு தான் தோணும். ஆனா நம்ம ஊர்ல இப்படி தானப்பா அளவு குத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தான் தோணும். அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு தேவைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முஃபஸ்ஸிர்களுடைய அந்த பார்வை மாறுபடுவதன் பின்னணி என்ன? அவர்கள் சிந்தித்தார்கள், சிந்தனையை வெளிப்படுத்தினார்கள். அவங்க ஒரு சமூகத்துக்கு எழுதிட்டாங்க. ஆனா உங்களுக்கு பர்சனலா ஒண்ணுமே இருக்குல்ல, அதை யார் எழுதுவா? இப்ப நாம இங்க ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்கோம். இந்த நான் ஒரு தஃப்சீர் எழுதணும்னா நான் ஒண்ணு எழுதுவேன், அநேகமா ஒரு சமூகத்துக்குள்ள பார்த்து பொதுவா எழுத முடியும். ஆனா இங்க இருக்கிற 100 பேருக்கு உள்ள தஃப்சீர் என்ன எழுத முடியுமா? அது எப்படி எழுத முடியும்? உங்க தஃப்சீர், உங்க பஞ்சாயத்து உங்களுக்கு இல்ல, உங்க கல்வி எதோடு போராடுகிறது, உங்க வாழ்க்கை எதனோடு சிக்கலாகி இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கான தீர்வுகள் எனக்கு எப்படி தெரியும்? என் இடத்துல என்ன வெளிப்படும் தெரியுமா? என் குடும்பத்தில் என்ன பஞ்சாயத்து, அதை மையம் வச்சு நம்ம அவரை மறத்த எல்லா பொம்பளையும் அப்படின்னு என் மனைவி மாதிரியே நான் பொதுப்படையா பார்த்து எழுதிடுவேன், என் பிள்ளைய மாதிரி நான் எல்லாருக்கும் எழுதிடுவேன்.
உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. விளக்கம் சில நேரம் பொருந்தலாம், சில நேரத்துல நீங்க மத்தவங்களுக்கு நினைச்சு கடந்து போயிடலாம். ஆனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குல்ல, ஃபீஹி ذிக்ருக்கும். சூரத்துல் அன்பியால அல்லாஹ் சொல்றான், அந்த வசனம் 21வது அத்தியாயம், ஃபீஹி ذிக்ருக்கும், ஒரு வேதம் உங்களுக்கு வந்திருக்கு, அது என்ன பேசுது தெரியுமா? உங்களை பத்தி பேசுதுங்கிறான். உங்களை என்ன யாரு? என்னதான். நான் படிக்கும்போது என்னைய தான், இவர் படிக்கும்போது அவரை தான், அவர் படிக்கும்போது அவரை தான், அவர் படிக்கும்போது அவரை தான், மூசா படிக்கும்போது மூசாவை தான், ஈசா படிக்கும்போது ஈசாவை தான், அப்துல் காதர் தான். ஃபீஹி ذிக்ருக்கும், உங்களை பத்தி பேசுற வேதம்பா. இது என்ன பத்தி பேசுற வேதம்னு நான் யோசிச்சிருந்தா, என்கிட்ட பேசுறதுக்காக நீ என் ரப்பு போட்டிருக்க தபால் அப்படின்னு நான் தெரிஞ்சிருந்தா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் கேட்டா சில பேர், நமக்கு மொழி தெரியாதுல்ல, நமக்கு அரபி தெரியாதுல்ல, என்ன பண்றது? ஓகே, உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் அல்லது வேற ஏதோ உங்களுக்கு வெளிநாட்டுல வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க, அங்க இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்துருச்சு, உடனே வந்து வேலையில வந்து ஜாயின் பண்ணவும், அது என்னமோ ஒன்று அவன் இருந்து 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு என்னமோ போட்டு நம்பர் மட்டும் பாக்குறீங்க. நம்பர் பார்த்து RS ருபீஸ் போட்டிருக்குது, பக்கத்துல 1 லட்சம்னு போட்டிருக்கு, என்னமோ ரூபா மாதிரி தெரியுது, ஆனா முன்னாடி பின்னாடி ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அது அப்படி இங்கிலீஷ்ல வந்திருக்கு. இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல, இங்கிலீஷ் வாசிக்க மட்டும் தெரியும். there is no conference, what is your name, என்னமோ அப்படியே உட்காந்து முதல் நாள் எடுத்து படிச்சீங்க, 2ஆம் நாள் எடுத்து இட் இஸ் நாட் வாட் இஸ் நோட்டீஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாசிய, 3ஆம் நாள் எடுத்து வாசிய, 4ஆம் நாள் எடுத்து வாசிய, 40ஆம் நாள் எடுத்து வாசி இருந்துட்டீங்களா நீங்க? அப்போ என்ன செய்விய? அப்ப அதுக்கு என்ன செய்யுங்க? அப்ப என்ன செய்விய? வந்திருக்கு மேட்ரு என்னன்னு தெரியல, பக்கத்துல வேற 1 லட்சம் போட்டிருக்குது, அது பார்த்தா சேலரி மாதிரி தான் தெரியுது, 1 லட்சம் விட்டுறக்கூடாது, பக்கத்து வீட்டு எனக்கு தெரியாதப்பா இங்கிலீஷ், உனக்கு தெரியாதா? அப்ப வேற யார் தெரியுமா? அவன்கிட்ட விசாரி, அடுத்த ஆள்கிட்ட போ, அந்த தெருல போ, இந்த தெருல போ, நம்மளை சுத்தி 20 பேரை பார்த்தாச்சு, 20 பேருக்கும் தெரியல, வேற என்ன பண்றது? இங்க இருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு போ, அங்கதான் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருக்கான், விடு வண்டியா, உடனே கார் எடுத்தாலும் பிரச்சனை இல்ல, பார்த்தா 1 லட்சம் மாதிரி தெரியுது, காருக்கு ஒரு 15-20,000 ரூபாய் ஆகும், அதெல்லாம் கவலைப்படக்கூடாதுப்பா, வேலையை முடிப்போம், ஓடுவல்ல ஓடுவோம்ல நம்ம. இப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க தபால் தானே இது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க மெசேஜ் தானே இது. அந்த மெசேஜ் எதுக்கு கொடுத்தேன்னு சொன்னா அதை செய்யாம காலையில திரும்ப படிப்பேன் என்னன்னு தெரியாது. நான் அதுக்காக நீங்க படிக்கிறதை குற்றம்னு சொல்லல, மெயினான நோக்கத்தை விட்டுட்டு துணை நோக்கத்தில் நிக்கிறீங்களேன்றதுதான் கேள்வி. மளிகை கடைக்காரர் உப்பையும் சக்கரையும் வாங்கி வைக்கிறதுக்கு அட்டைப்பெட்டியில கவனம் செலுத்துறாரு, அதான் நம்முடைய கேள்வி. நன்றாக நின்று யோசித்து பாருங்க. நீங்க யோசிக்க அது அப்படி விசாலமா இருக்கும். யோசிச்சு பழகல நம்ம. ஏன் இப்ப நமக்கு மற்ற புத்தகங்களோடு ஒன்றி போவதை போல குர்ஆனோடு ஒன்ற முடியல? இது இயல்பா இல்லையா? ஒரு ஆனந்த விட நடுங்க. இப்ப நம்ம எல்லாரும் கையிலையும் கொடுப்போம், திருக்குறானையும் கையில கொடுப்போம். 2 நாள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாச்சு. 3ஆவது நாள் எல்லாத்தையும் எக்ஸாம் வைக்கிறோம், என்னென்ன படிச்சு அப்படின்னு கேள்வி வைப்போம். பதில் சொல்லுப்பான்னா விகடனில் படிச்சதுக்கெல்லாம் கேள்வி 90% மார்க் வாங்கிட்டு, குர்ஆன்ல படிச்சது கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் 50 வருமா 40 வருமா 30 வருமான்னு தெரியாது. எதனால இந்த சிக்கல்? எதனால் யோசிங்க பார்க்கலாம். எதனால் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? அதுவும் மொழிபெயர்த்து தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அரபியிலே படிச்சு மொழி தெரியாம கிடந்து உலகல, அரபியிலிருந்து தமிழாக்கி கொடுத்தாச்சு, தமிழ்ல தான் படிக்கிறோம். ஆனாலும் அந்த நூல்களை படித்து உள்வாங்குவதை போல இந்த வேதத்தை படித்து என்னால் உள்வாங்க முடியாமல் போனது. ஒருவேளை இது கரடு முரடாக அல்லாஹ் விளங்குவதற்கு சிரமமாக எழுதிவிட்டானா? அதுவும் இல்லை, அவனே சொல்லிட்டான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கீர். சிந்திக்கிறதுக்கு ரொம்ப லேசான புக்குப்பா இது. ரொம்ப லேசானதுன்னா விகடனோட ரொம்ப லேசுன்னு அர்த்தம், தினத்தந்தியை விட ரொம்ப லேசுன்னு அர்த்தம், பள்ளிக்கூடத்து புக்கை விட ரொம்ப லேசுன்னு அர்த்தம். இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நீ எந்த புக்கை சொன்னாலும் அந்த புக்கை விட இது ரொம்ப லேசுன்னு அர்த்தம். நம்மள யாராவது ஆமாங்க லேசுன்னு ஒத்துக்கிற ஒரு ஆள் கை தூங்க பார்ப்பேன். உட்கார்ந்துருக்க கூட்டத்துல இல்ல ஆமா லேசா நான் படிச்சேங்க, நீங்க அறிவாளினே நாங்க ஒத்துக்கிறோம், உங்களுக்கு குர்ஆனோட அவ்வளவு பரிச்சயம் இருக்குன்னே நாங்க ஏத்துக்கிறோம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ஆமா நான் படிக்கிற புத்தகங்களை விட எல்லாத்தையும் விட இது படிச்சா அப்படி கப்புன்னு மண்டையில ஏறுப்பா, ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுங்க கை தூங்க பார்க்கலாம். ஏன் இல்ல? ஏன் ஒன்ற முடியல? மற்ற நூல்களோடு ஒன்றுவதை போல இதனால் ஏன் முடியலன்னு கேட்டா, நம்ம மூளையில ஆல்ரெடி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நான் மேட்டில் ஓதிட்டாலே புனிதம், ஓதிட்டாலே நன்மை, தலைமுறையா ஓது 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 ஓது, இதுதான் நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. அது மூளையில உட்கார்ந்துருச்சா அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே இல்லை. போகலன்னா போனதானே தெரியும் ஈஸியா இல்லையானு.
போகவே இல்லை. நம்ம வாசல்லே நின்றுகிட்டு இருக்கோம், லேசா அப்படி எட்டி பாக்குறோம். கிதாப் உதலில் முத்தகீன், இது வேதம், இது சந்தேகம் இல்லை, இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அப்படியே இப்ப திரும்பியாச்சு. கிட்ட போய் பக்கத்துல போய் நின்று பார்க்கல, இன்னும் தூரத்துல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்படி தெரியுது. நெசமா நாம தலைமுறையா இதே சிந்தனை, இது சிந்திப்பதற்குரியது என்பது கடத்தப்பட்டு நம் வீடுகளில் இது பேசப்பட்டு அதனுடைய பிள்ளைகளுக்கு மரபார்ந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் அது என்ன பேப்பர் லேசு, உலகத்துல இது மாதிரி எதுவுமே லேசு இல்லடா அப்படின்னு நாமளும் அப்படி ஆயிருப்போம், நம்ம பிள்ளைங்களும் அப்படி ஆயிருப்பாங்க. நம்ம அப்படி ஆகல, நம்முடைய முன்னோரே அப்படி நமக்கு ஆக்கி தந்துட்டு போகல. அப்ப நாமளும் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி ஆக்கி தராம போனா தர்றதுக்கு என்ன வழி? வேற ஒண்ணுமே இல்ல. இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க, எடுப்போம். ஒரு பக்கமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வசனமா இருந்தாலும் சரி, ஒரு வசனத்தை படிச்சு மூடிடுங்க. நீங்க பக்கம் பக்கமா படிச்சு நீங்க யார்கிட்ட விருது வாங்க போறீங்க? நான் குர்ஆன் தர்ஜுமாவை அல்ஹம்துலில்லாஹ்ல இருந்து குலோபுரபின் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறா, யாரும் விருது வழங்க போறா? என்ன நடக்க போகுது? ஒன்னும் நடக்க போறது இல்ல, உங்களுக்கும் பயன் இல்லை. அப்படி எல்லாம் படிச்சு முடிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அதான் படிக்க முடியுது. முழுசா படிக்க நினைச்சா முடியாது. யாராவது படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் எல்லாம் அப்படின்னா நீ சும்மா வெறுமனை வாசிருக்க, சிந்திச்சு வாசிக்கிறேன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? காவிரிகளே கேட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. என்ன கேட்டாங்கன்னா, என்னப்பா இது அல்லாஹ் தானே, எல்லாம் தெரிஞ்சவன் தானே, மொத்தமா புக்கை கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கு இத்தினோண்டியா? இதே கேள்வி ரசூலுல்லாஹ் காலத்துல வந்துச்சு. அல்லாஹ்வே இதுக்கு ஆன்சர் பண்ணான். இது ஒரு வேலியபிள் கொஸ்டின் தானே, பின்னாடி வர்றவனுக்கும் கேள்வி கேட்பான்றதுனால அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த கேள்வியை குர்ஆன்ல தூக்கி போட்டு வகாலல்லதீன கஃபரு லவ்லா நுஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தம் வாஹிதா, காவிர்கள் கேட்கிறார்கள் இந்த குர்ஆனை மொத்தமா தந்துட வேண்டியதானே, எதுக்கு துண்டு துண்டா 2 வசனம் 1 வசனம் 3 வசனம் 5 வசனம், ஏன்பா இந்த பாடு என்று அவர்கள் கேட்கிறார்கள். கதாலிக், இப்படிதான் சொல்லிடுறேன். அல்லாஹ்வுடைய ஃபார்மேட் இப்படிதான் சொல்லிடு, இப்படிதான் தருவேன். நீ கேட்டது காலி மொத்தமால தரமாட்டேன். ஏன்? சப்பித்த வீஹி ஃபுஆதக, இதை கொண்டு உன் உள்ளத்தை பலப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க சப்பித்த பிஹி ஃபுஆதக வரத்தல்லாஹு தர்தீலா, உன் உள்ளத்தை பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு தான் இதை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும்னு சொல்லு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா போனாதான் உள்ள இறங்குமே தவிர மொத்தமா காலையில ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ள அப்படி இங்க இருந்து அங்க தட்டுனா அது ஒண்ணு இறங்காதுன்னு அர்த்தம். குலோபுரபில் ஃபலக் சூரா எல்லாத்துக்கும் தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்ச சூரா தானே. குலோபுரபில் ஃபலக் ஓதுங்க பார்க்கலாம். ஒரு ஆள். டைம் ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு, டைம் இல்லை, நான் நிப்பாட்டிடுறேன். யாராவது ஒருத்தர் ஓதுங்க, சத்தமா ஓதுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் ஓதுங்க, தம்பி ஓதுமா. குலோபுரபில் ஃபலக் வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் ஒமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி, பரவாயில்ல ஒவ்வொருத்தரா ஒரு வருஷம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உக்கத் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொருள் தெரியுமா இருக்காது, தெரிஞ்சவங்க சொல்லலாம். அதான் சொல்ல வாய் வருது இல்லையா, சொன்னா தப்பா போயிருமா அப்படின்னு. பொறா 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 புறா இல்ல பொறா, பொறாமை பொறாமை மாதிரி அப்படிலாம் அப்படி பல விஷயங்களா எல்லாம் சொல்லிருக்கான். அல்லாஹ் எது சொன்னாலும் நல்லா தான் சொல்லியிருப்பான். ஏன்னா ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், ஹாசித்னா பொறாமைக்காரன். பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படுகிற தீங்கில் இருந்து நான் எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுறேங்கிறது அந்த வசனத்திற்கான பொருள். அது எல்லாமே பாதுகாப்பு தேடுற விஷயங்கள்லாம் வரும். இறைவன் நான் பாதுகாப்பு தேடுறேன், அவன் படைச்சதுல இருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படுற அந்த தீங்கிலிருந்து இறைவா பாதுகாப்பு தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மனதில் தோன்றுகிற உணர்வு என்ன, அல்லது பொறாமைக்கார நபர் யார், பொறாமைக்குரிய விஷயங்கள் வேறு என்ன, உங்கள் மனதில் இப்போ தோன்றுகிற நிஜமா உண்மையா உள்ளத்துல இருக்கிற நீங்க ஆள் அடையாளம் போக்குறது அப்படிலாம் சொன்னா அது வேற நாளைக்கு பஞ்சாயத்தா போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூடலா சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோன்றோ சொல்லுங்க. ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். சரி, வெரி குட், சூப்பர், நல்ல பதில் தான். ஷைத்தான் வந்து நம்மள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை படைச்சு சஜ்தா செய்ய சொல்லும் பொழுது மாட்டேன் மறுத்தாமல, பொறாமை தானே கிட்டத்தட்ட, அது எப்படி அப்படின்னா அது அவருக்கு தோண்டி இருக்கிறது. ஓகே, வேற நம்மளை சுத்தி உள்ள நபர்கள் யாராவது நினைவுக்கு வந்தாலும் ஒரு 10-50 ரூபா சொல்லலாம். அவரா இருக்கலாம், நம்ம பிசினஸ்ல போறாம பிடிச்சவன் அவன், நம்ம குடும்பத்துல போறாம பிடிச்சவன் இவன், நம்மளுடைய ஆரோக்கியத்துல போறாம பிடிச்சவன் இவன் அப்படின்னு அது உள்ளுக்குள்ள ஒண்ணு கற்பனை இருக்கா, இருந்துட்டு போகும். அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வேற 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 ஏதாவது தோணுச்சுன்னா தோணுங்கன்னு சொல்லுங்க.
எப்படி எப்படி எப்ப பார்த்தாலும் நல்லாவே இருக்கானே அப்படியே ஒரு அப்படி ஒரு தோணுது. அப்படி தோணுதா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஆளை கவுத்துறீங்க வேற. அப்படின்னா மார்க்லாம் எக்ஸ்ட்ரா போட முடியாது, ஸ்ட்ரிக்டா திருத்திடுவேன் நான் பேப்பரை. வேற 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 சரி, அதான் சொல்லிட்டாரு வரும். ஓகே, நல்லது. செய்வோம். ஓகே, அதை செய்யவும் வந்திருக்குது. நான் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்ப இந்த ஒரு நிமிஷத்துல ஒவ்வொரு வகையான சிந்தனை ஓட்டம் வந்திருக்கும், மாறி இருக்கும், போயிருக்கும், வேற என்னவா இருக்கும் அப்படின்னு இப்படி எல்லாம் இருக்கும்ல. இப்ப எல்லாருக்குமே என்ன வந்திருக்குன்னு கேட்டா, பொறாமைக்காரன் ஒண்ணு நமக்கு வெளியில இருக்கிற சைத்தான் நினைவு கூறுகிறான், வேறு வேறு ஆட்கள் நினைவு கூறுகிறார்கள், நம்முடைய போட்டியாளர்கள் நினைவு கூறுகிறார்கள். இந்த மாதிரி எவ்வளவோ ஒருத்தனை வீழ்த்துவதற்காக சுற்றியும் இருக்கக்கூடிய கெட்டவர்களை பற்றியான நினைவுகள் வருகிறது. யாருக்காவது தன் மீது நினைவு உண்டுதா? ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். ஏன் நான் பொறாமப்படுறேன் இல்ல? எனக்கு என் மேல வந்துச்சா? நான் இதை படிச்சோட உங்க மேல தானே வருது. அவனுடைய தீங்குல இருந்து காப்பாத்து, இவனுடைய தீங்குல இருந்து காப்பாத்து, அவனுடைய தீங்குல இருந்து காப்பாத்து. ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். நான் பொறாமைப்படுவதால் எனக்கு ஏற்படுகிற கேடு, அவன் பொறாமப்பட்ட எனக்கு ஏற்படுற கேடு என்னன்னு கேட்டா, அதிகபட்சமா என் பிசினஸ்க்கு ஏதாவது ஏடாகுடமா பண்ணி வைப்பான், வேற ஏதாவது என்னுடைய உடம்பு உடம்பு டேமேஜ் பண்ணுவான், அடிச்சு கிடிச்சு காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அவ்வளவு அதோட முடிஞ்சிருச்சு, புறக்காரியங்களோடு முடிஞ்சிருச்சு, உலகியல் துன்பங்களோடு முடிஞ்சிருச்சு. ஆனா நான் அடுத்தவரை பத்தி பொறாமப்பட்டோம்னா அதனால் ஏற்பட்ட விளைவு அதோட பல மடங்கு ஜாஸ்தியாச்சா? என்னுடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று, அதுக்குள்ள செய்தி இருக்கா? என்னுடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று. இது எங்க இருந்து வரும்? இது வார்த்தைகள் இல்ல, வார்த்தைக்கு உள்ளதானே இருக்கு. இந்த வார்த்தைக்கு உள்ளத எந்த மம்மட்டி வச்சு நீங்க வெட்டி எடுப்பிய? இதுக்கு எந்த கடப்பாறை யூஸ் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன இருக்கு? தொடர்ந்து வச்சு உட்கார வேண்டியதான். ஒரு வசனத்தை தூக்கி வச்சு அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னது 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 நீங்க அதுதான் தோன்றுதல். அப்படி தோண்ட 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 வரும். வல்லூர் ஒரு குரல் ஒன்று பிரபலமா கலைஞர் பஸ்ல எழுதி வச்சிருப்பாரு. மணற்கேணின்னு ஒரு மாதிரி, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஆனா கிட்டத்தட்ட அழகான ஒரு நல்ல குரல் தான் அது. தோண்ட தோண்ட அது மாதிரி நீங்க தோண்டிக்கிட்டே உட்காந்துடணும். நீங்க தோன்றது இதத்தை தோன்ற மாதிரி இல்ல, மூளையை தோண்டணும். தொடர்ந்து வச்சுட்டு ஒவ்வொரு வசனத்தை எடுத்து அப்படியே உட்காந்து யோசிக்கணும், என்னமா ஒண்ணு வரும். இது இப்படி வந்திருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படியோ மாறி இருக்கும். எனக்குள்ளதுன்னு நினைச்சா தான் இப்படி வரும். நான் இப்ப அடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்குது, நமக்கு வரல. இது நம்ம மேட்ரு இல்ல. ஒமின் ஷர்ரி ஹாசிதின் நம்ம மேட்ரு இல்ல, நம்ம எதிராளிக்கு வந்து சொல்லுங்க. எதிர்த்து நல்ல இந்த வாரம் சும்மால பயன் பண்ணுங்க. பல பேர் பொறாம பிடிச்சி அறையிடானுங்க. தம்பி, அது உனக்கு வைக்கிற ஆப்பு. நீ நினைச்சுக்கிட்ட அவருக்கு வைக்கிற ஆப்பு நீ நினைச்சுக்கிட்ட. ஆனா உனக்கு வைக்கிறது உனக்குள்ள அவ்வளவு புழுத்து போய் கிடக்குத. இப்படி நாம சிந்திக்க சிந்திக்க ஒவ்வொரு வசனமும், எந்த வசனமும் மிச்சம் மீதியா உங்களுக்கு பயன்படாம, உங்களோட சம்பந்தப்படாம அல்ல எதையுமே உங்களுக்கு தரல. ஏன்னா ஃபீஹி ذிக்ருக்கும், உன்னை பத்தி பேசுற வேதம்டான் அல்ல. ஆகையால் திருமறை குர்ஆனோடு கூடிய தொடர்பு என்பது முதல் நிலையில் சிந்தனை சார்ந்த தொடர்பு. அடுத்தடுத்த கட்டங்களில் தான் நீங்கள் மொழியை படித்து மொழியை வாசித்து 1க்கு 10 நன்மை அப்படி இப்படி எல்லாம் தேடுங்க, வைங்க, வேணாலும் சொல்லல. அதெல்லாம் மறுக்கப்படுகிற விஷயம் இல்லை. முதல் நிலை அது. அதை விட்டுவிட்டு 2ஆம் நிலைக்கு 3ஆம் நிலைக்கு 7ஆம் நிலைக்கு கடந்து செல்வது என்பது திருமறை குர்ஆனோடு கூடிய தொடர்பாக இருக்காது. எனவே இன்றிலிருந்து நீங்கள் திருக்குர்ஆனை கையில் எடுங்கள். ஒரு வசனமாக, அதிகபட்சம் வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு வசனம் எடுங்க. அதுலயே இந்த நாள் முழுக்க கடத்துங்க. அந்த நாளுக்கு பிறகு அடுத்த நாள் 2ஆம் வசனம் எடுங்க. குறைந்த 2 வரிகள் 3 வரிகள் 5 வரிகளோடு உங்களுடைய சிந்தனை பயணத்தை துவக்குங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிந்தனைகளின் வழியாக திருக்குர்ஆனோடு நம்மை நெருக்கி வைத்து பாவங்களிலிருந்து தூரமாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்